போர் அடிக்குது. வரலங்க, நாளைக்கு வந்து போனா என்ன, நாளைக்கு வரும்ல அப்போல இருந்தது. இப்போ என்ன பண்ணுறது? என்ன காலை விடுங்க, இப்போ தூங்கிடுவோம். காலைல எதாவது இருந்தாலும் பார்த்துக்கலாமா? சரி வாங்க. யாரும் கதவை தட்டுறாங்கன்னு யார் தெரியலையே. நான் போய் திறக்கலாம். நான் போய் திறக்கிறேன். யாராவது தூங்குறப்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு எங்கடா? ஆமாண்டா, பூட்டு போட்டிருக்கு. மேலே யாருமே, மேல் வீடு காலியாக தான் இருக்கு. அப்புறம் மேலே வீடு காலியாக இருக்குன்னா அப்புறம் யார் நம்ம கதவை தட்டிக்கிறாங்க? ஒருவேளை கீழ் வீட்டிலேருந்து வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி வாடா நம்ம போவோம். வாடா தம்பி போகலாம். பொண்ணு போடா. வா தம்பி படுக்க. விடிஞ்சிருச்சா? விளையாடலாம். என்ன பண்றீங்கன்னு கேட்கலாம். நேற்று விளையாண்டுது. நேற்று விளையாண்டு பாதியிலே போயிட்டேன். அதனால எங்களுக்கும் விளையாடலாமா? ஓஜா போடு. டீ குடிக்கலாமா? தண்ணி மட்டும் கொடுக்கலாம். பாப்பா நான் டீலாம் குடிக்க மாட்டேன், தண்ணி. சரி வாங்க. அந்த போர்டு எங்க? போர்டு விளையாடலாம். நீங்க விளையாடலாம், ஜாலியாக இருக்கும். அப்படின்னு ஆனால் லைட் ஆஃப் பண்ணலாம். நான் ரொம்ப பயமாக இருக்கும். ரொம்பலாம் வேலை கொடுத்து விளையாடுனா லைட் ஆஃப் பண்ணு. விளக்கு எரியவே மாட்டேங்குது. வாங்கப்பா சீக்கிரம் விளையாடலாம். காயின் எங்க? காயின் இருக்கா? அன்னைக்கு வச்சு இந்த காயின் தானே. சரி வாங்க. இங்கே பேய் இருக்கா இல்லைன்னு கேட்போமா? இங்கே பேய் இருக்கா இல்லையா? எஸ். இந்த இடத்துல பேய் இருக்கா இல்லையா? இன்னும் ஒன்றுமே காமிக்க. பேய் இருந்தால் எஸ்ன்னு தாங்க, இல்லைன்னா நோன்னு சொல்லுங்க. நட்டி ஏதாச்சும். என்ன லைட் எரியுது தானா? என்ன லைட் எரியுது தானா? விளக்கு அமைஞ்சிருச்சு. என்ன தானா விளக்கு அமைது? தானா லைட் எல்லாம் எரியுது. சுவிட்சு போடாமல் நிஜமா இங்கே பேய் இருக்குமோ? இருக்குண்ணா. ஒன்றும் இல்லை. சரியா என்னாச்சு? கதவை திறக்க முடியல. என்னாச்சு? மேலே தாப்பா போடலையே. தாப்பா கீழே போடலையே. ஆயிடுச்சு. பயமா இருக்குண்ணா. பாப்பா ஏதாவது பண்ணி நம்ம தப்பிச்சிடலாம். இங்கே பயமா இருக்கு. இங்கே உண்மையாலுமே பேய் இருக்கும். இருக்கிறனால தான் இப்படி நடக்குது. பேய் இருக்குன்னு சொல்லியா? என்னப்பா பேய் இருக்குப்பா சொல்கிறேன். நிஜமா இந்த இடத்துல பேய் இருக்கா? எங்கே இருக்கு? ஒழுங்கா சொல்லு பாப்பா. நீ மறைக்கிறீங்க ஏதோ. உங்கள் வீட்டில் எல்லாருமே மறைக்கிறீங்க. எங்கள்கிட்ட என்னன்னு சொல்லுங்க. உண்மையாக சொல்லுங்க. உண்மையாலுமே இருக்குண்ணா. 3rd floor இருக்குல்ல, அங்கே பேய் இருக்குண்ணா. நிஜமாலுமே பாப்பா சொல்கிறேன். 3rd floor
நைட்டு நானும் தம்பி தேர்ட் ஃப்ளோருக்கு தான் நான் போயிட்டு வந்தோம். சவுண்டு கேட்டுச்சு, யாரோ கதவு தட்டுற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. அப்புறம் வெளியே போய் பார்த்தா யாரையும் காணோம். திரும்ப வந்து படுக்கலான்ட்டு படுத்தோம். அப்போ திடீர்னு மேலே யாரோ டம்மு டம்முன்னு குதிக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. அதனால மேலே போய் பார்க்கலான்ட்டு போய் பார்த்தோம். ஒருவேளை அதனால தான் புரியல. உட்காரலாம் வாங்கண்ணா, உட்காருங்க, வாங்க உட்காருங்க, என்னன்னு பேசிட்டு. என்ன காயின் நவுந்துருக்கு, எப்படி எஸ்ல வந்து நின்றுச்சு, எப்படி எஸ்ல வந்துச்சு? தம்பி என்னடா அது அப்படி இருக்கு, ஏன்னா ஆயிடுச்சு ஒரு நிஜமா பேர் எங்கள் பேருக்கு கன்ஃபார்ம் எங்கள் பேர். பாரு என்ன நடந்துச்சோ மொத்தமாக உண்மையை மட்டும் இப்போ நீ எங்கள்கிட்ட சொல்லு, அப்போ தான் நம்மளால் இங்கேருந்து தப்பிக்கவே முடியும். உண்மையை மட்டும் சொல்லிடுறேன்னா, அப்போ மேலே குடி வந்தாங்களா, அவங்க தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. மேலே யூஸ் பண்ணுறதே நாங்கள் செகண்ட் ஃப்ளோரும் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டோம். ஃப்ளோரில் மட்டும்தான் பேய் இருக்குது இல்லையா பாப்பா? ஒரு பேய் இருக்கிறனால தான் செகண்ட் ஃப்ளோரும் யூஸ் பண்ண பாய். பாப்பா இது நடந்துச்சு, நீங்களும் வீடை வாடகைக்கு விட்டீங்க, இனிமேல் எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம இங்கேருந்து தப்பிக்கிறது தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு அந்த பேரோட பேர் என்ன, பேரை கேட்டு மட்டும் நம்ம என்னென்னா பண்ணலாம். கண்டிப்பாக பேர் கேட்டு வேண்டாம். எஸ் கேட்போம். ஆமாம், பேர் என்ன? உங்களோட பேர் என்ன? உங்களோட பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? SAARA. சாரா.